கனடாவில் வெளிநாட்டவர்கள் குடியிருப்பு சொத்துக்களை வாங்குவதற்கான தடையை நீடிப்பது குறித்து விவாதம் எழுந்துள்ள நிலையில் இந்த கொள்கை எதிர்பாராத பலனை தரவில்லை என பொருளாதார நிபுணர் மோஃபாட் தெரிவித்துள்ளார். வெளிநாடு முதலீடு பெரும்பாலும் டொரண்டோ மற்றும் வான்கூவர் போன்ற குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே குவிந்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இந்த தடை நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டது எனவும் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு முதலீடு பெரும்பாலும் டொரண்டோ மற்றும் வான்கூவர் போன்ற குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே குவிந்திருந்ததாகவும் அவர் கூறினார். ஆனால் இந்த தடை நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டது என சுட்டிக்காட்டினார். வீட்டுச் சந்தை ஏற்கனவே மந்தமடைய தொடங்கிய பின்னரே இந்த தடை அமுலுக்கு வந்ததாகவும், எனவே இது சில ஆண்டுகள் தாமதமாக கொண்டுவரப்பட்ட நடவடிக்கை என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் கனடாவில் வீடுகளை வாங்கி காலியாக வைத்திருக்கும் உள்நாட்டு முதலீட்டாளர்களின் பங்கையும் இந்த கொள்கை போதிய அளவில் கருத்தில் கொள்ளவில்லை என மோஃபட் கூறினார். காலியாக உள்ள வீடுகளுக்கு ஏற்கனவே வரி விதிக்கும் நடவடிக்கைகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு வாங்குபவர்களுக்கான தடை மேலும் விதிமுறைகளையும் நிர்வாக சுமையையும் உருவாக்கியுள்ளதாகவும், ஆனால் வீட்டுச் சந்தையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு கனடா அரசாங்கம் இந்த தடையை அறிமுகப்படுத்தியது. கனேடிய குடிமக்கள் அல்லது நிரந்தர குடியிருப்பு அந்தஸ்து இல்லாதவர்கள் குடியிருப்பு சொத்துக்களை வாங்குவதற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இந்த தடை 2027ஆம் ஆண்டு வரை நடைமுறையில் உள்ளது.